சிவோகம் சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, இந்த பெருமை வாய்ந்த தர்மபுரத்திற்கு இளவரசர் சுந்தராங்கதர் இன்று மன்னவராக மணிமகுடம் ஏற்கிறார். காலம் சென்ற நமது மாப்பேர் அரசர் மாதர்களை வெறுத்தவர் வேதாந்தி. அவர் விருப்பப்படி இளவரசருக்கு ஞான மார்க்கம் போதித்தோம். நல்வழி சேர்ந்தார். வித்தக செல்வம் பெற்று முக்திக்கும் உரியவரானார். ஒரு ராஜயோகியாக விளங்கப் போகிறார். மன்னர் பெருமானே, குருதேவர் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் உங்கள் தந்தையாருக்கும் தங்களுக்கும் ஒரு வித்தியாசம். என்ன? அவர் எங்கு சென்றாலும் ஒரு மகனை அல்லவா கூட்டிச் சென்றார். அதுபோலவே தாங்களும் மனம் செய்து கொண்டு மகனை பெற்றால் அல்லவா? மகன் வேண்டுவதற்கு மனம் அவசியமே இல்லையே, ஸ்வீகாரம் செய்து கொண்டால் போகிறது. நமது முன்னோர்களில் கூட சிலர் அவ்விதம் செய்ததில்லையா? ஆகையால் மனைவி வேண்டும் என்பது அவசியமே இல்லை. அப்படி அவர்கள் குழந்தை பெறுவதற்குத்தான் என்றால் வேறு எதற்கும் பிரயோஜனம் இல்லை. மேலும் பெண் என்பவள் அவலட்சணம் மிகுந்த ஒரு சிருஷ்டி, பயனற்ற துரும்பு, எல்லா வகையிலும் மனிதனுக்கு கடைப்பட்டவளே. கைப்பிள்ளை பாடம் ஒப்பிக்கிறது. சாபாஷ், நன்றாய் எடுத்து கூறினார் அரசர். மெய்யன்பர்களே, எவ்வகை சிறப்புகளையும் பெற்று மன்னவர் பல்லாண்டு வாழ்கவென்று வாழ்த்து கூறி அவருக்கு இந்த மணிமுடி சூட்டுகிறேன். சிவோகம் சிற்றம்பலம். என் அன்புக்குரிய மக்களே, நான் இன்று தர்மபுரத்தை பரிபாலிக்கும் பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் அனைவரது அபிமானமும் எனக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற பழமொழி வழுவாமல் கடமைகளை செய்வேன். சிவோகம் சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, சம்பிரதாயப்படி இப்பொழுது நடைபெற வேண்டியது நடனம். ஆனால் அது விலக்கப்பட்டது. நாணயரின் நாட்டியம் கண்ணுக்கு விருந்து, கருத்துக்கோ பெரும் நோய், மோட்சத்திற்கு முட்டுக்கட்டை. ஆகவே ரகு தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கமா சவாரி போற நேரம் வந்ததோ இல்லையோ, ஒரே ஆர்ப்பாட்டம். பார்த்துட்டு வா பார்த்துட்டு வான்னு துரத்துறாங்க. என்ன தைரியம்! ரகுவின் அறிவு மனித அறிவை காட்டிலும் மகத்தானது. சரி, வா போகலாம். ரகு, கொள் சாப்பிட்டியா? மத்தியானம் தான் ஒரு மூட்டை கொள்ளு வச்சு. அட தைரியமே, உனக்கு பொருத்தமாகத்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். சரி, ஏறிக்கொள், போகலாம். இந்த வளையல் எப்பக்கா செய்தது? இந்த மாதிரி வளையல் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் கையில பணம் வந்ததும் என்ன கேட்காம பண்ணிட்டாரடி. அப்படியா? இந்த பட்டு சேலை எப்ப எடுத்தது? வா சொல்றேன். கத்தி எங்கடா இருக்கு, நீ எங்கடா பாக்குற? கோச்சுக்காத மருத. என்னடா கோச்சுக்காத மருத? ஏண்டா, தெருவுல போற பொம்பளைங்களை பார்த்துக்கிட்டு கோவில்ல ஜலதாரையில தண்ணி சொட்டுற மாதிரி வாயில இருந்து எச்ச சொட்ட விட்டுக்கிட்டே பாக்குறேன். எத்தனை நாளைக்கு தான் அப்படி வச்சிருக்க போறியோ பரமசிவம்? அதான் சித்ராபுத்திரன் உன் சீட்டை கிழிக்கிற வரைக்கும். அப்படி கிழிச்சிட்டாலும் தேவலாம்னு தான் தோணுது. போ, என்ன உலகண்டா அது? என் குரு மாதிரில உலகத்தையே இருக்கிற பின்ன என்ன மருத? பாக்குற பொம்பளைங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அது ஆசையால இருக்கும். அட நீ ஒரு பக்கம் ஆசையாவது தோசையாவது. சொரிநாய பாக்குற மாதிரி மூஞ்சிய சுருக்கிட்டு பாக்குறாங்க. ஆசையா? கவலைப்படாத, உன்னை போல ஒரு பொண்ணை பார்த்து உன்னை கட்டிக்கிட்டா போகுது. மருத, ஒட்டு மாம்பழ மாட்டமா, கட்டி வெல்ல மாட்டமா, ரம்பை ஆட்டமா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா என்ன உலகண்டா இது?
நீ இருக்கிற இருப்புக்கு ஆண்டி எல்லாம் கூடி கோட்டை கட்டின மாதிரி கட்டி வெள்ள மாட்டமா, ஒட்டு மாம்பழம் ஆட்டமா, ரம்பை ஆட்டமா, ஆரம்பத்திலே கோட்டைக்கு ஆட்டம் கொடுத்துட்டிய. ஏண்டா எட்டா பழத்துக்கு கொட்டாவி விடுற? எல்லாம் என் தலைவிதி. மனசு கேட்கலையே. அன்னைக்கு எழுதுனவன் அழிச்சு எழுத போறதில்லை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு உனக்கு வந்தே தீரும். மனசை விட்டுடாத. நான் மட்டுமா? பரமசிவம், அழக கொடுக்காம ஆசையை மட்டும் ஏண்டா கொடுத்த? இது என்ன? மனிதனா மிருகந்தானா? அப்பப்பா, என்ன கோரம்! பிரம்ம சிருஷ்டியில் இப்படியும் ஒரு வினோதமா? சர்வலட்சணங்களும் பொருந்திய சந்திரபிம்பமே, நீ யாரப்பா? நான் ஒரு நாவிதன். என் பேரு காமரூபன். காமரூபன், உனக்கு இந்த பேரை வைத்து மன்மதனை சரியாக பழி வாங்கி விட்டார்கள். அட குரூபமே, என்னடா இழுக்கிற? இங்கே வர என்ன தைரியம் உனக்கு? நீ ஒரு மனித ஜென்மமா? இங்கிருந்து போய்விடும். போ, என் முன்னால் நிற்காதே. நீ எவ்வளவு திட்டினாலும் கேட்கலாமே பரமசிவம். சனியன் ஒழிந்தார். என்ன அவலட்சணம்! என்ன இது? இன்னும் கண்முன் இருப்பது போலவே இருக்கிறதே. அழகின் சக்தி அவலட்சணத்திற்கு உண்டா? தந்தையை பார்த்து பேசினாலாவது இந்த பேடையை மறக்க முடியுமா? பார்ப்போம். வாமா மாயாவதி, இப்பொழுதுதான் வருகிறாயா? சற்று முன்பு வந்தேனப்பா. நல்லது, வா நமது அறைக்கு போவோம். உன்னை அந்த காட்டில் தனியாக விட்டு வந்தோமே என்று பதறிற்று மனம். பயந்தேன். எதற்கப்பா பயம்? விரும்பிய போது பொய்கையில் குதிக்கிறேன், இங்க வந்து சேர்கிறேன். யார் என்ன செய்ய முடியும்? உன் தாய் இருந்திருந்தால் உன்னை இவ்வளவு சுயேட்சையாக வளர விட்டிருப்பாளா? நான் அதிக சுயேட்சை கொடுத்து விட்டேன் உனக்கு. உங்களுக்கு தெரியும் நான் எதையும் சமாளிப்பேன் என்று, அதனால் கொடுத்தீர்கள். அப்பா, நான் அவ்வளவு பிடிவாதம் செய்யாவிட்டால் அந்த பொய்கையில் வசிக்க விடுவீர்களா என்னை? கெட்டிக்காய், நினைத்ததை சாதித்து விட்டுத்தானே மறுவேலை. ஆமா, அங்க எப்படி பொழுது போகிறது உனக்கு? நீங்கள் தந்த வெள்ளி மீன் இருக்கும் போது உல்லாசத்திற்கு என்னப்பா பஞ்சம்? நினைத்த போது விளையாட்டும் வேடிக்கையும் தான். மாயாவதி, மீன் என்றால் மன்மதன் ஆயிற்றே. நெருப்பில் ஈமைப்பதுண்டா அப்பா? ஒருவருக்கும் அடங்காத காற்று போன்றவள் நான். யார் என்ன செய்ய முடியும்? கெட்டிக்காரிதான், சந்தேகம் இல்லை. இதோ உன்னை தேடி வருகிறார்கள் தோழிகள். நான் உடை மாற்றிக் கொண்டு வருகிறேன். எங்கெல்லாம் மறந்து விட்டாயோ என்று நினைத்தோம். அது எப்படி அடி முடியும்? ஆனாலும் அந்த இடம் நமது பாரத தேசத்தையே மறக்க செய்யும். ஆமா மாயாவதி, எத்தனை நாளைக்கு இந்த தனிமை? எப்பொழுதுமே தான். எனக்கென்னடி, என் மனம் போல் நடக்கிறார் என் தந்தை. ஆனந்தமாக போகிறது நேரம். போகும், ஒரு காதலன் தோன்றும் வரை தனிக்காட்டு ராணிதான். அப்புறமுள்ள தெரியும் தனிமைப்படுத்துகிற பாடு. மாயாவதியின் அழகுக்கேற்ற மன்மதன் வைக்க வேண்டுமே. அடியே, கேட்டீர்களா? அங்கே ஒரு அவலட்சண உருவம் பார்த்தேன். ஆண்டவன் அவனை எதற்குத்தான் படைத்தாரோ? அந்த குரூபத்தை மறக்கவே முடியவில்லையடி என்ன. அதற்குத்தான் படைத்தாரோ என்னவோ.
அந்த பொண்ணு என்ன பார்த்துச்சு, அவ்வளவுதான். ஒரே ஓட்டமா ஓடி போச்சா? யாருன்னு உன் அழக கண்டு கண்ணு கூசி மயங்கி கீழே விழாம இருக்கிறதுக்கு. என்னப்பா நயாண்டி பண்ற? அந்த பொண்ணு என்கிட்ட எவ்வளவு பிரியமா விளையாடிச்சு தெரியுமா? அது மட்டுமா, தினம் வந்து போகணும்னு வேற சொல்லிச்சு. என்ன உலகண்டா இது? நீ கொடுத்து வச்சவன் உனக்கு ஒரு பெண்ணு கிடைச்சு போச்சு, அதுலயும் மேனகை ஆட்டவா? எனக்கு ஒண்ணும் கிடைச்ச பாடு இல்ல. அது என்னப்பா உனக்கு கிடைக்கலங்கிறது அதிசயமா இருக்கு. அதை எங்க இருக்கிற நானும் ஒரு பெண்ணு மேல உசிரதான் வச்சிருக்கேன். அதே நாடான்னா ஆம்பளைங்களை வெறுக்குது. பரமசிவம், பொண்ணாவது ஆம்பளைங்களை வெறுக்கிறதாவது? அது யாரப்பா? அந்த பொண்ண ஒருத்தி எடுத்து வளர்த்தான். அந்த வளர்த்தோட ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவள்கிட்ட இருந்த பணம் சொத்தை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு தாலி கட்டுற சமயத்துல தாலி கட்ட வராம எங்கேயோ ஓடி போயிட்டானா. பரமசிவம், அதுல இருந்து அவளுக்கு அறப்பைத்தியமாயி கல்யாண கோலமாவே இருக்கா. இந்த சங்கதியெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி ஆம்பளைங்கெல்லாம் நம்பாதே, மோசக்கார பசங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவன் மனசை கெடுத்து வச்சிருக்கா. ஏமா இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்? நான் தான் இருக்கனே, உனக்கு என்ன கவலை? என்ன பத்தி எனக்கு என்னம்மா கவலை? காடு வாங்குது, வீடு போங்குது. நீ உலகம் தெரியாத பொண்ணு. ஆம்பளை பிசாசுங்க நடமாடுற அந்த உலகத்துல உங்க இது என்ன ஆகுமோ? உனக்கு ஏமா இந்த சந்தேகம் எல்லாம்? அவங்க அவ்வளவு பொல்லாதவங்கடி கண்ணு. நான் அனுபவிச்சபடி. அந்த பேய்ங்க வலையில மட்டும் மாட்டிக்காத. கட்டின பொஞ்சாதியா இருந்தாலும் கஷ்ட காலத்துல தான் பழைச்சா போதும்னு கை விட்டுடுவாங்க. ஆசை காட்டி மோசம் பண்ற ஆணவக்கார சாதியம்மா அது. அள்ளி அள்ளி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, உனக்கு வேலைகளை இல்ல, ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன சுத்திக்கிட்டு அலையிற? என்ன அள்ளி, கும்பிட போன தேவதை குறுக்கே வந்தாப்புல நினைச்சு நான் சந்தோஷமா ஒடியாண்டா. தேவதை எங்கேயாச்சும் கோயில்ல இருக்கும், அங்க போய் பாரு. பேசுற தேவதைய விட்டுட்டு பேசாத சாமி கிட்ட போய் நிக்க எனக்கு என்ன பித்தா பிடிச்சிருக்கு. ஆமா, பித்து புடிச்சு போய் தான் இப்படி என்ன சுத்திக்கிட்டு அலையிற. அடே, என் மனசுல இருக்கிறத அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையால இப்படி கறி பிடிச்ச அலையிறியாக்கும். நீ எது வேணும்னாலும் சொல்லிக்க. இல்ல பரியாசத்துக்கு தானே? ஐயா, எங்க அத்தை மாவன் பாரு பரிகாசம் செய்யறதுக்கு. ஆனா அம்மா அம்மாவுன்னு தான் நினைச்சீங்க. நீ மட்டும் என்ன கட்டிக்கிட்டீன்னா ஆஹா சத்தா கல்யாண பித்தா அதுதான் இங்க நடக்காது. இந்த பாரு, கிழக்க முளைக்கிற சூரியன் மேற்க முளைச்சாலும் இவ ஒருத்தனை கட்டிக்குவான்னு நீ கனவுலயே நினைக்காத. அப்போ ஒருத்தனை கட்டிக்க மாட்டேன்னா ரெண்டு பேரும். ஏய், என்ன வளர்ற? ஆண்காட்டும் என்னால அடிக்கப்படாது. என் பேர் என்ன தெரியுமா? அள்ளி. அப்பா அர்ஜுன மாதிரி ஒருத்தன் வந்தே தீருவான், அபிமன்யு பிறந்தே தீருவான். அந்த அர்ஜுனன் தான் வரட்டும், அவங்க அப்பா இந்திரன் தான் வரட்டும். இந்த அள்ளிகிட்ட ஒண்ணும் முடியாது. என்னை ஏமாத்தி விடலாம்னு உன் நெஞ்சில நினைச்சு விடாத. அடடே, அப்படி சொல்லாத அள்ளி. இத பாரு, நீ கிழவியா போனாலும் ஒரு ஆம்பளத்தனை அவசியம் உனக்கு வேணும். நீ கிழவியா போய் தேர்றதை விட காலாகாலத்துல இவனை கட்டிக்க நல்லது. நாணயம் எல்லாம் தெரியும், உங்க நாணயம் எல்லாம் தெரியும். நாடகமே நீ சும்மாடவ வேண்டாம், மரியாதையாக போ, உன் நாணயம் எல்லாம் தெரியும். என்ன தெரியுங்கிற? சொல்றேன், நேரமாக பேசி விளையாடி நிலமும் புரிதில் நினைச்சதெல்லாம் வாங்கி வருவாங்க.
அவர் அப்படி செஞ்சதுங்கன்னா உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே அப்படி இருப்பாங்க. உன்னை நான் எப்படி வச்சு காப்பாத்தும் தெரியுமா? என் காது குறும்ப மாதிரி. கட்டி இருக்கிறது ஒட்டு துணியா, போட்டுக்கிறதுக்கு தங்க சரடு வேணும். நானா காப்பாத்துற ஆளா பாரு. அப்படி சொல்லாத அல்லி, என் உசிரையே உன் மேல வச்சிருக்கேன். ஆமா ஆமா, இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க, ஈன்னு இழுப்பீங்க. அடே அப்பா, நீங்க உடம்பெல்லாம் விஷம் கொண்ட பாம்பு இல்ல? ஐயோ, இது என்ன மோசம்? அப்பா சாமி, என்ன காப்பாத்தி கிழிச்சது போதும், போயிட்டு வா. அவ என்னடான்னா ஆண்களையே வெறுக்கிறான், இவரு என்னடான்னா பெண்களையே வெறுக்கிறாரு. மத்தியில நான்லாம் அமுட்டுக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. என்ன உலகண்டா இது? சிவோகம். இப்பொழுதுதான் உலகப்பற்று உன்னை விட்டு ஒழிந்ததா? சிற்றம்பலம். ஆமாங்க, உலகம் போற போக்க பார்த்தா இந்த முடிவுக்குத்தானே வர வேண்டியதா இருக்கு. அது உங்களுக்கு சிஷ்யனான பிறகு நான் வேற என்னத்தை செய்ய முடியுங்க? சிவோகம். சிற்றம்பலம். மூவாசை வென்றவர்க்கே மோட்சம் முற்றும் அறிந்தனையா? அதிலும் சிற்றின்பச் சேராகிய பெண்ணை வெறுத்தவர்க்கே பேரின்பம். ஏன் சாமி, பொன்னாசை அவ்வளவு பொல்லாததான்? அட பைத்தியம், மூவாசையில் முதலாசை அதுதானே. பெண்ணாசை கொண்டு வாழ விரும்புகிறவன் மண்ணாசையும் பொன்னாசையும் கொள்கிறான். பெண்ணாசைதான் பேரின்ப பாதைக்கு பெரும் தடைக்கல். சிற்றம்பலம். பொன்னாசையால புத்தி கட்டு போனவங்க ரொம்ப பேருங்களோ? சதகோடி சங்கம். பெண்ணாசையாலே மன்னாதி மன்னரெல்லாம் மண்ணிலே புதைந்தனர். மாபெரும் தவசிகள் மதி இழந்தனர். முற்றும் துறந்த விஸ்வாமித்திரரின் தவத்தை கெடுத்தது மேனகை என்று ஒரு பெண் பேய். உனக்குத்தான் ராமாயணம் தெரியுமே. தசரத மன்னர் இறந்தது ஏன்? மூச்சு நின்று போயிருக்கோம். சிவோகம். காரணத்தை கேட்டால் காரியத்தை சொல்லுகிறாயே சிற்றம்பலம். பின்ன எப்படி இறந்தாரு? ராமனை காட்டு கருப்பினால் கைகேயி, பிரிந்த துக்கத்தால் உயிரை விட்டார் தசரதர். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. பெண்கள் முழு மோசக்காரிகள், மோட்சத்திற்கே முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள். ஏன் சாமி, ஆண்டவன் மட்டும் பார்வதி பரமசிவனா, லட்சுமி நாராயணனா, புருஷன் பெண்டியாதியா இருக்காங்களே? சிவோகம். சிற்றம்பலம். அறிவிற்கு அப்பாற்பட்டவரடா ஆண்டவன். முட்டாள். சரிங்க சாமி, மனுஷன் மட்டும் பெண்ணை மறக்கணுமா? என்ன உலகண்டா இது? என்ன சௌந்தரியம்! ஒரு பெண். ஆஹா, என்ன எழில் உருவம்! தாங்கள் ஒரு தெய்வமா அல்லது வெறும் கனவா? இரண்டும் இல்லை. நான் அருகில் இருக்கும் நகரின் அரசன், சுந்தராங்கதன். தாங்கள் என் இன்பக் கனவாகவும் என்னை ஆட்கொள்ள வந்த தெய்வமாகவும் தோன்றுகிறீர்கள். ஜாக்கிரதை, உன்னை பிடிக்க வலை வீசுகிறாள். நான் தண்ணீர் அருந்த வந்தேன். உங்கள் தனிமையை கலைத்து விட்டேன், மன்னிக்கவும். நில்லுங்கள். தங்கள் மதிமுகம் என்றோ அறிமுகமானது போல் தோன்றுகிறது. என் முகமா? பிரபு, இந்த வினாடி முதல் நான் உங்கள் சொந்தம். உன்னை கட்டுப்படுத்து, அழகில் மயங்கி விடாதே, குற்றவாளியாவாய். ஞானிகள் கூறியதெல்லாம் சரிதான். கொடிகளைப் போல் அருகில் இருப்பது எதுவாயினும் பற்றிக் கொள்பவர் தானே. அவர்கள் உண்மைத்தான் கூறியிருக்கிறார்கள். என்ன வெட்கக்கேடு! எந்த பெண்ணாவது வலிய வந்து ஒரு ஆண்மகனை அணைவதுண்டா? நீங்கள் நினைத்ததைத்தானே செய்தேன். குறிப்பறிந்து செய்பவர்கள் அல்லவா உத்தம பெண்கள். பெண்கள் மோட்சத்துக்கு இடையூறு. பெண்கள் இல்லாமல் மோட்சம் ஏது? அரசர்களையும் ஆண்டியாக்குவார்கள் இந்த பெண்கள். ஆனால் ஆண்டியையும் கூட
அரசனாக்கி விடுவார்கள். பெண் ஒரு சுமை, பலவீன பிறவி, பிரம்மாவின் அலங்கோல படைப்பு. அர்த்தமில்லாமல் அழுவதற்கும் பேசுவதற்கும் படைக்கப்பட்டது உங்கள் குரல். ஆமாம், தாங்களோ இளம் வயது. இதற்குள்ளாக பெண்களை பற்றி இவ்வளவு தவறான செய்திகளை யாரிடம் இருந்து அறிந்து கொண்டீர்கள்? தங்கள் மனைவியிடம் இருந்தா, தாயிடம் இருந்தா? என் இளமையை கண்டு அலட்சியம் செய்ய வேண்டாம். உங்களை பற்றி பல பண்டிதர்களிடம் சகலமும் கற்றறிந்தவன் நான். பண்டிதர்கள் பண்டிதர்கள் அவர்களுக்கு என்ன தெரியும் பெண்களை பற்றி? தம்மிடம் ஆசை கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக அவர்கள் மேல் இப்படி வஞ்சம் தீர்த்துக் கொள்கிறார்கள். பெண்கள் இல்லாமல் இந்த பண்டிதர்கள் எப்படி வந்தார்களாம்? போகட்டும், இனிமேல் இந்த மாயாவதியிடம் புதிதாக பாடம் படியுங்கள். அவர்களை விட நான் நன்றாகவே கற்றுக் கொடுக்கிறேன். இனி உங்கள் பாடம் என்னுடன் தொடங்கி என்னுடனேயே முடிந்துவிடும். எனக்கு இனிமேல் பெண்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் மாயமெல்லாம் பலிக்காது என்னிடம். பலிக்காதா? ஐயோ பாவம், இப்போதே என்னை கண்டு பயப்படுகிறீர்கள். எங்கே தயங்காமல் என்னை பார்க்க தைரியம் உண்டா? ஓ, நான் சுத்த வீரன். அப்படியானால் என்னை பாருங்கள். தாங்கள் தான் பெண்களை பற்றி பெரிய நோட்டம் தெரிந்தவராயிற்றே. என் உடம்பில் எங்காவது குற்றம் குறைகள் இருக்கிறதா? பார்த்து சொல்லுங்கள். நான் சொன்னது உன் உள்ளத்தை பற்றித்தான், உடம்பை பற்றி அல்லவே. சரி, அப்படித்தான். என் உள்ளத்தில் என்ன குறை சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், பாருங்கள். குனிந்து பாருங்கள். என்ன தெரிகிறது? என் உருவம்தான். உண்மை. என் உள்ளமும் இப்பொய்கை போன்றதுதான். எங்கே என் கண்களுக்குள்ளே பார்த்து சொல்லுங்கள். உங்கள் உருவம் என் உள்ள பொய்கையில் தெரியவில்லையா? ஒரே மனதாய் பாருங்கள். ஆம். ஜாகிரதை, ஆழமான பொய்கை. சமர்த்தராக இல்லாவிடில் மூழ்கடித்துவிடும். எங்கே முடிந்தால் நீந்து பாருங்கள். ஐயோ, இதற்குள்ளாகவா உங்கள் பண்டிதர்களின் உபதேசங்களை மறந்து விட்டீர்கள்? மிகவும் தைரியசாலி என்றீர்களே. போகட்டும், அது அமுதமாக இருந்ததா அல்லது விஷமாக இருந்ததா? அது மட்டும் சொல்லிவிடுங்கள். வஞ்சகக்காரி, இந்த வினாடியே நான் இங்கிருந்து போய்விடுவதுதான் உன் கேள்விக்கு சரியான பதில். என்ன வீரம்! தைரியசாலி இப்படி ஓடுவதா? ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் உள்ளம் இத்தனை நாள் சிறைப்பட்டு கிடந்தது. இங்கு அதை விடுதலை செய்துவிட்டேன். என் நினைவுக்காக இந்த மலரை எடுத்து செல்லுங்கள். இது வெறும் ஆரம்பமே. ஆனால் இதில் ஜெயிப்பது மாயாவதிதான். ஏனெனில் உங்கள் உள்ளம் என் பக்கம் இருக்கிறது. ஆனால் அன்பரே, நான் உங்கள் விரோதி அல்ல. ஆபத்தில் உதவும் அன்பு தோழி. அவசியமான போது வாருங்கள். என்னங்க ஏசமா இவ்வளவு நேரம்? தண்ணி குடிச்சீங்களா? பாசம் கீசம் காலில் சுத்திக்கிட்டுதோன்னு பயந்து போயிட்டானுங்க. ஐயோ, என்னங்க இது? முகமெல்லாம் வெளுத்து போச்சு, உடம்பே சோர்ந்து போயிருக்குது. ஐயோ, கச்சனி பிடிச்சுக்கிட்டுதா?
அது யட்சினி கோலம், இங்க போகாதீங்கன்னு அப்பவே சொன்னேன், கேட்காம போனீங்களே. உற்சாகமா போனவரு உடைஞ்சு போயில வந்திருக்காரு. எதமா அல்லி, கோயிலுக்கு போயிட்டு வர்றியா? ஆமா, இந்த ஆம்பளைங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துடா முருகான்னு வேண்டிக்க போனேன். அந்த முருக மாத்திரம் பக்கத்துல 2 பெண்ணுங்களை வச்சிருக்கிறத பார்க்கல போல இருக்கு. மூஞ்சிய பாரு, சாமிய பத்தி கண்டபடி பேசுன கண்ண ஊஞ்சி போயிடும். நான் கண்டபடி பேசலையே, அவரே 2 பெண்டாட்டியோட இருக்கும் பொழுது நான் ஒண்ணு கேட்கறதுல என்ன குத்தம், நீயே சொல்லு. நான் இங்க நின்னதே தப்பு. எங்க அம்மா தான் சொல்லுவா, குட்டையில கொல்லணும் புலிய, முட்டையில கொல்லணும் பாம்பு. இது என்னடி வம்பா போச்சு? எழுந்துருப்பா, 5 ஆம்பளை சிங்கம், எழுந்துரு. அல்லி, அந்த பேரை மட்டும் என்கிட்ட சொல்லாத. வள்ளிக்கு யானைய போல உனக்கு. ஐயோ சொல்லாத. ஏன்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது படுத்திருந்தேன். அது என் மேல படுத்திருந்தது. முழிச்சு பார்த்தேன், அது உடனே என் மூச்சு நின்று போச்சு. அதுல இருந்து அதை யார் சொன்னாலும் எனக்கு இப்படி ஆயிடும். இந்த ரகசியத்தை இதுவரை நான் யாருக்கிட்டையும் சொல்லல. என்கிட்ட மாத்திரம் ஏன் சொன்னியா? நீ என்ன கட்டிக்க போனவதானே. இந்த சும்மா சொன்னதையே சொல்லிட்டு வராத. இந்த உலகமே தலைகளை என்ன தவசு பண்ணாலும் நான் எவனையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. இந்த ஆம்பளைங்களை நினைச்சாலும் அடி வயிற்றுல இருந்து வருது கோபம். துரோகிங்க, மோசக்காரனுங்க. என்ன அப்படி ஆம்பளை மோசம் பண்ணிட்டானுங்க? இல்ல நான் தான் கேட்கிறேன். உட்கார சொல்றேன். வா. ஆம்பளையாலே கட்டா பொம்பளை ரொம்ப உண்டு, அறியாம பேசுற நீ ஐயா ஐயா. ஓய், ஆம்பளையாலே கட்டா பொம்பளை ரொம்ப உண்டு, அறியாம பேசுற நீ ஐயா ஐயா. பொம்பிள்ளை அழகட்ட ஆம்பிள்ளை தான் அதிகம், நீ பேசலாமோ பெண்ணே பெண்ணே கேளு. பொம்பிள்ளை அழகட்ட ஆம்பிள்ளை தான் அதிகம், நீ பேசலாமோ பெண்ணே பெண்ணே. கௌதமனை பிரிக்க சூடாக கோடி போல புவிய எந்திரனும் ஆணு ஆணு. களு கொண்ட புருஷன் ஒரு கொண்ட அகலிகளை குடிக்கெடுத்ததுமே பொய்யா பொய்யா. சூதினால இந்திரனை பந்தயத்திலே ஜெயிச்சு மாது தன்னை மாலை சூடினான். கௌதமனும் மாது தன்னை மாலை சூடினான். ஆகையால இந்திரனும் சூது பண்ணி ஆதி முதல் ஆசை கொண்ட மாலை நாடினான். அவளுமே தெரிஞ்சுதான் அவளை கூடினான். மெத்தப்படிச்சது போல் வித்தாரம் பேசிறியே மேனகை என்ற ஒரு பெண்ணு பெண்ணு. மேதினி மிதில் அந்த கௌசிகன் தவசையே வீராயளித்ததுமென் சொல்லு சொல்லு. தேவராஜன் கட்டளையா கௌசிகன் தேவம் அளிக்க தேடி வந்தாள் மேனகையுமே, தானாகவே ஓடி வரவில்லை கெடுமே. மூவாசை அத்து போன முனிவன் நெறிதவரி மோகவேகம் கொண்ட போதிலே மேனகையம் தேவமாது என்ன செய்வா? குதிக்காமலே கத்தமும் போடாமலே புத்திசாலித்தனமா கேளு கேளு. ஐயா கட்டின பொஞ்சாதிய காலகண்டையருக்கு பித்தாரி சந்திரனும் ஆணு ஆணு. சத்தியத்தை காப்பாற்ற பத்தினியை வித்து மேலும் தானு வெட்டியானுமாகிறான். பட்டவர்த்திக்கு சுடுகோலு மேந்தினான். புத்தி எதுவும் இல்லாமலே பொம்பிளை நீ கண்டபடி உத்தமனை பத்தி இழிவா பேசலாமோ சத்தியவன் தன்னை குறவா. சுத்தமில்ல பத்தினியால் சீதை தன்னை காட்டில் கொண்டு விட செய்த ராமன் ஆணு ஆணு. ஓய், குத்தமில்ல பத்தினியால் சீதை தன்னை காட்டில் கொண்டு விட செய்த ராமன் ஆணு ஆணு. கட்டிய கணவனையும் ஆள செய்தால் அந்த காடகி கைகை என்ற பெண்ணு பெண்ணு. கழு கட்டிய கணவனையும் ஆள செய்தால் அந்த காடகி கைகை என்ற பெண்ணு பெண்ணு. கூட வந்த தமயந்தி தன்னை காட்டில் விட்டு ஓடி போன நளனொரு ஆணு ஆணு. கூட வந்த தமயந்தி தன்னை காட்டில் விட்டு ஓடி போன நளனொரு ஆணு ஆணு. வந்து 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 ஏய்யா முடிக்கிற சொல்லு. நமக்குள்ள எதுக்கு? இத பாரு. ஆட்டிலும் ஆட்டிலும் ஆணுண்டு பெண்ணும் உண்டு, அரச மரத்து அருகில் வேப்ப மரமும் உண்டு, பெட்ட கோழியுடனே சாவலும் உண்டு பெண்ணே, திட்ட
இளமை ஆண்மன் எல்லாம் சீவராசியில் உண்டு வீரர கதைகளை பேசி பயனும் என்ன வேதன் படப்பை எண்ணிப்பாரு பாரு என்னாலும் ஆணும் பெண்ணும் ஒன்று கொண்டு சூழையாய் இருக்கவே தான் படைத்தாங்களு இந்த பாரு ஆலமரத்துக்கிட்ட தான் அரச மரம் இருக்குதோ அரச மரத்துக்கிட்ட தான் வேப்ப மரம் வேப்ப மரத்தை கட்டிட்டு தான் நீ அழுவியோ எனக்கு தெரியாது நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்ன உலகண்டா இது அத ஆசை காட்டி மோசம் பண்ற ஆம்பளைங்க நிறைஞ்ச உலகம் ஆமா இந்த சிறு வயசுக்குள்ள நீ எந்த அனுபவத்தை கொண்டு இப்படி பேசுற ஆமா உங்க குரு எதை கொண்டு பொம்பளைகளை வெறுக்க சொல்றாரா அனுபவத்திலயா அடே அவரு எங்க நீ எங்க அவர் அரமனையில நான் இங்க அவரு பெரிய மகான்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போனதை படிச்சுட்டு சொல்றாரு ஐயா படிச்சாராமல்ல என்னத்த படிச்சாரு பெண்ணாகி வந்த ஒரு மாய பிசாசம் பிடித்திட்டன்னை கண்ணார் விரட்டி மயக்குது அது மரளி விட்ட தூதுன்னு பட்டத்தாரே பாடிட்டு போயிருக்காராம் அப்படின்னா நீயே என்ன இப்படி சுத்திட்டு திரியுற அதான் நான் இப்ப சொல்லல பெண்ணாகி வந்த ஒரு மாய பிசாசம் கண்ணால் மயக்குது அடிச்சாப்பா என்ன உலகண்டா இது எங்கே பார்ப்போம் மலருக்குடையவளை மறக்க முடியுமா அம்மாள் காலை இளம் பரதியிலே தோன்றி வரும் கதிரவனையாவது நினைத்து இவளை மறக்கலாம் என்றார் அவளின் கண்ணாடி கன்னங்கள் தானே தெரிகின்றது ஆழ்ந்த கடலின் அலைகளை நினைத்தார் அவளின் கூந்தல்கள் தானே தெரிகிறது வைகரை பொழுதிலே பூத்து குலுங்கி நிற்கும் மல்லிகையை நினைத்தார் அவளின் கலகலத்த சிரிப்பல்லவா தெரிகின்றது நானும் உண்மை போலவே வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறேன் காரணம் நம் இருவருக்கும் ஜீவாதாரமான மாயாவதியை விட்டு வந்ததுதான் சுரங்கத்தில் வெட்டி எடுத்த தங்கக்கட்டியை மரத்துண்டு என்று சொல்லிவிட்டால் மிதந்து விடுமா நீர் கடலில் விட்டிருந்தால் என்றும் உண்மை தெரியும் எப்படியும் உன்னை விட்டு தப்பினால் போதும் என்று நினைத்தேன் ஆனால் கண்ட பல உங்களிடமிருந்து உங்களையே ஏமாற்றிக் கொண்டு ஓடி வந்ததுதான் உங்களை பற்றி நன்றாக தெரியுமா உங்களை எண்ணம் எதுவென்பதாவது தெரியுமா பரீட்சித்து பாருங்கள் ஒரு பெண்ணின் ஸ்பரிசத்துக்காக உங்கள் இதயம் அந்தரங்கமாய் துடிப்பதை மறைத்து வைக்க முடியுமா என் உணர்வையே கலங்க வைக்கிறாயே நீ ஒரு மானிட பெண்தானா அல்லது மந்திரங்கற்ற மாயக்காரியா சொல்லுகிறேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாததையும் நான் கண்டுபிடித்து சொல்லுகிறேன் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் மருத்துவம் நான் அறிவேன் பெண்களை பற்றி நீங்கள் கொண்ட அபிப்பிராயம் தவறு என்பதுதானே இல்லையா சொல்லுங்கள் அதனால் உங்கள் நம்பிக்கையும் உறுதியும் தடுமாறுகிறது ஆனால் வரட்ட ஜம்போ வாயை கட்டுகிறது கர்ப்பபங்கத்தை பகிர்ந்து கொள்ள மனம் மற்றொன்றை நாடுகிறது சரிதானே கண்ணே என்னை மன்னித்து விடு நான் கற்றறிந்த மூடன் பெண்ணில்லான் வாழ்வு கண்ணில்லான் எழுதிய கற்பனை சித்திரம் என்பதை கண்டுகொண்டேன் வா என் அருகில் வா சிவோகம் சிற்றம்பலம் மன்னவ ஏன் இந்த மயக்கம் மோட்சத்திற்கு பகைவனை முழு மோசக்காரிகளை மனதால் நினைக்கலாமா பாவச்சேற்றில் முளைத்த பச்சை நாவிகளை கண்கொண்டு பார்த்தாலே பரிசுத்தம் பாழாகுமே தந்தை பெற்ற துன்பம் தனையினையும் பற்ற வேண்டுமா ஆம் சென்ற காலத்தை எண்ணி பாராமல் மனம் பதறிவிட்டேனே பீஷ்மன் தன் தந்தை கழித்த வாக்குறுதி இறுதி வரை கடைபிடித்தான் மங்காத புகழ் படைத்தான் மன்னவ மறந்தீரா வாக்குறுதி மலர்ந்தீரா உள்ளம் பாடுபட்டு பயிர் செய்த மெய்ஞான பூங்காவில் கொலை கொம்பு மாடுகளை விட்டு மேய்க்காதே சிவோகம் சிற்றம்பலம் புண்ணியக்காரி வரும் கட்டி கொண்டவள் மேல் கோபம் வந்ததா
சட்டி பானைகளை போட்டு உடைத்தானாம். தோல்வியை ஒப்புக்கொள்ளும். மாயா, வெள்ளி மீனே, பிரம்மன் எங்கள் இருவரையும் இணையாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் அவர் இளமைக்கு விரோதமாக துறவையாக இருக்க விரும்புகிறாரே. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இங்கு வரும்படி செய்ய வேண்டும். காமரூபன் நாசமா போக. எனக்கு யார் வேண்டுமோ அவன் வருவதில்லை, எவன் வேண்டாமோ அவன் வருகிறான். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மாறி இருந்தா வழி கண்டுபிடித்து விட்டேன். என் காரியத்தை சாதிக்க காமரூபனே சரியான கருவி. இப்பொழுதே அப்பாவை சந்திக்க வேண்டும். வாமா மாயாவதி. அப்பா, ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைப்பதில் தந்தைக்கு நிகர் யாரேனும் உண்டோ? பிள்ளையின் அருமை பெற்றவர்களுக்கு தெரியும். மாயாவதி, ஆள் ரேகை படர்ந்திருக்கிறதே உன் அழகு முகத்தில். என்ன? அப்பா, என்னிடம் குற்றம் குறைகள் ஏதேனும் கண்டதுண்டா? இல்லை. எதையும் சமாளிக்கும் ஆற்றல் எனக்கு உண்டா இல்லையா? கெட்டிக்காரி, சந்தேகம் என்ன? எதற்கம்மா இந்த பீடிகை? அப்பா, எனக்கு கூடு விட்டு கூடு பாயும் மந்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே. தெரியுமே, உன் முகத்தை பார்த்ததும் ஏதாவது விபரீதமாக கேட்பா என்று. அது நெருப்பு போன்றது. சற்று தவறினால் பிரயோகிப்பவரை சுட்டி எரித்து விடும். அதை மாத்திரம் என்னிடம் கேட்க வேண்டாம். அப்பா, ஆற்றல் மிகுந்தவள் உங்கள் அன்பு மகள், குற்றம் இல்லாதவள். இவ்வளவு இருந்தும் என் விருப்பத்தை மறுக்கிறீர்களே. விருப்பம் வாழ்வை அழிப்பதாக இருந்தால்? நான் சூரியதத்தன் மகளப்பா, வாழ தெரியும். என் இஷ்டப்படி எல்லாம் செய்தீர்களே, என்ன கெடுதல் வந்தது? ஏனப்பா இதை மட்டும் மறக்க வேண்டும்? காற்று போல் கட்டுக்கடங்காதவள் உன்னை பேச்சிலே வெல்ல முடியாது. எனக்கு கட்டுப்பாடு கசப்பென்றாலும் கண்ணியம் உயிரப்பா, சிறிதும் தவற மாட்டேன். ஆனா உனக்கு எதற்கம்மா அந்த மந்திரம்? மூலையிலும் காண கிடைக்காத மோகன வடிவம் உன் தேகம். இதை காட்டிலுமா அழகு வடிவம் வேண்டும்? எனக்காக கேட்கவில்லை. உலகில் தொலைந்தாலே போதும் என்று நினைக்கும் அவலட்சண ரூபங்கள் எவ்வளவோ இருக்கின்றன அல்லவா? மந்திரத்தை வைத்துக் கொண்டு அவற்றோடு விளையாடப் போகிறாயா? அதற்கில்லை அப்பா. காலப்புயலாகி வானில் பறக்கவும், கலாப மயிலாகி களிநடம் புரியவும், புள்ளிமானாகி துள்ளி விளையாடவும் ஆசையா இருக்கிறதப்பா. பிடிவாதக்காரி, விடவா போகிறாய்? சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனால் அபாயமானது. நான் சமாளிப்பேன். உயிரற்ற உடலில் தான் பிரவேசிக்க முடியும். அப்படியே செய்கிறேன். மீண்டும் உன் உடலுக்கு வர முடியாமலும் இருக்கும். ஆகையால் பிரியும் போது உன் உடலை பத்திரமான இடத்தில் மறைத்திருக்க வேண்டும். சரியப்பா. ஜாக்கிரதை. மந்திரத்தை விளையாட்டாக்கி விபரீதத்துக்கு ஆளாகி விடாதே. காலையே வேண்டாம் அப்பா, பக்குவமாக பயன்படுத்துவேன். இப்பொழுது அவசரமாக போக வேண்டும், பிறகு வருகிறேன் அப்பா. நல்லது. ஆசைக்கிளியே, அதிரூப சுந்தரி, என்கிட்ட ஆசையா ஒரு வார்த்தை பேச மாட்டியா? நான் இப்படி சாப்பிடாம தூங்காம உன் ஏக்கமா இருந்து செத்து விட்டேன்னா உனக்கு பாவம் இல்லையா? உன்னை கண்ணால பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமே. மனமோகினியே, உன்னை
மரபேனே முழுமதியே என் ஆசைமானே மனமோகினியே உன்னை மரபேனே முழுமதியே என் ஆசைமானே எனதாருயிர் கனியே இனி நான் கணமே தாழே தாபமே தானே எனதாருயிர் கனியே இனி நான் கணமே தாழே தாபமே தானே மனமோகினியே உன்னை மரபேனே முழுமதியே என் ஆசைமானே செருவேல் விதிகளுசி காந்தமதா மழகால மயங்கினே பாதேனா செருவேல் விதிகளுசி காந்தமதா மழகால மயங்கினே மாதேனா இரும்பாகும் என் மனமே நீயும் கவர்ந்தாய் இரும்பாகும் என் மனமே நீயும் கவர்ந்தாய் யாரில் வசமிழந்தேன் மதியே என் ஆசைமானே மனமோகினியே உன்னை மரபேனே முழுமதியே என் ஆசைமானே மனம் தூண்டில் புழு போலும் ஆசையால் தினம் துடித்திடுதே என் ஆவியே மனம் தூண்டில் புழு போலும் ஆசையால் தினம் துடித்திடுதே என் ஆவியே உன்னை காணவும் மனமே விரும்பியும் வரவே காலும் மறுத்திடுவதேனோ இனி ஏதொரு வழியும் காண்கிறனே என்ன செய்வேன் மொழி நானே இனி ஏதொரு வழியும் காண்கிறனே என்ன செய்வேன் மொழி நானே உன்னை மீண்டும் காணவே துணிவும் இல்லையே உன்னை மீண்டும் காணவே துணிவும் இல்லையே வீணிலே ஒரு கவிதையோ மதியே என் ஆசைமானே மனமோகினியே உன்னை மரபேனே முழுமதியே என் ஆசைமானே மகாராஜா கொஞ்ச நாளா வேளா வேலைக்கு சாப்பிட்றதில்லை நேரா நேரத்துல தூங்குறதில்லை இப்படி இருந்தா எப்படிங்க சாப்பிட வாங்க வண்டு விழிகளிலே அமுதம் வாய்மொழியில் தேன் சுவை மாந்தளிர் மேனியெங்கும் மதுரம் மாயா நீங்க என்னங்க இப்படி இருக்கிறீங்க குதிரை என்னன்னா சவாரி போகாம ஒரே ஏக்கமா இருக்குது காட்டில் எரித்த நிலா கல்லில் பெய்த மழை நான் கற்ற கல்வி படிச்சத்தை சொல்லி இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா உடம்பு என்ன ஆகுறது ஒண்ணுமே புரியலையே அரசாங்க அலுவல்களில் சற்றும் கவனம் செலுத்தவில்லை மன்னவர். பெண்களை வெறுத்தது போல் இதையும் வெறுத்து விட்டாரோ? சிவோகம் சிற்றம்பலம் கூடி பேசும் இடத்தில் குதர்க்கம். மன்னவரின் நிலைக்கு மாற்றம் தேடுவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். ஆம், ஒருமனப்பட்ட முயற்சி தேவை. மன்னவரின் நிலைக்கு என்னதான் காரணமாயிருக்கும்? ஒண்ணுமே புரியுதுங்களே. சாப்பாடு குடிக்கிறது இல்ல, தூங்குறது இல்ல, பேசுறது இல்ல, நின்னபடி உட்கார்ந்தபடி. சிவோகம் சிற்றம்பலம். ஒருவேளை வெளியில் தெரியாத உடல் நோயாக இருக்குமோ? எதற்கும் அரண்மனை வைத்தியர்களை அழைத்து பார்க்க சொல்லுவோம். சிவோ. அடே அப்பா, இதுவரைக்கும் என்கிட்ட எந்த பொண்ணு இப்படி அன்போடு பேசினதே இல்லை. கிடைக்கிறார்கள். பலாப்பழத்தை மேலாக பார்த்து விருப்பாரம் உண்டு. காமரூபரே, உமது உள்ளம் கண்ணாடி போல் தெரிகிறது. உமது ஆசையில் தவறேதும் இல்லை. பரமசிவம், நான் பொழைச்சேன். என் ஆசையின் மாதிரி யாருமே மதிச்சதில்லை. அதற்கு காரணம்
உமக்கு இந்த பொல்லாத உடம்புதான். அவலட்சணத்தை எந்த பெண் விரும்புவாள்? அட பரமசிவம், கொல்லுதே உன் வார்த்தை. ஆனா அவ்வளவு நேசம். சரி, இந்த உருவம் போய் ஒரு மனோகர வடிவம் கிடைப்பதென்றால் சம்மதம் தானே? சம்மதமா? என்ன கேட்கணுமா பரமசிவம்? அப்படியே செஞ்சீங்கன்னா இது போல உனக்கு அருமையா இருக்குது. உரக்க பேசாதீர். இந்த தர்மபுர அரசரை பார்த்திருக்கிறீரா? அடிக்கடி பாக்குறது. ஏன்? பிரம்மன் ஒரு பெரிய தவறு செய்து விட்டார். உமக்கு நல்ல இதயம் இருக்கிறது, உருவம் இல்லை. அரசருக்கு நல்ல உருவம் இருக்கிறது, இதயம் இல்லை. உமது உருவம் அவருக்கும், அவர் உருவம் உமக்கும் இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த மாயாவதி மனது வைத்தால் நடக்கும். நான் சொல்வது போல் உம்மால் செய்ய முடியுமா? மாயாவதி, நீ பார்த்து கையும் காலும் கட்டிக்கிட்டு இந்த குளத்துல விழுன்னு சொல்லு, நான் தயார். உமக்கு கூடு விட்டு கூடுபாய மந்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன். அதை கொண்டு எப்படியாவது அவரை ஏமாற்றி அவர் உருவத்தை நீ அடைய வேண்டும். அப்புறம் என்னை வந்து பாருங்கள், உமது இஷ்டம் போல் நடக்கும். மாயாவதி, இப்பவே சொல்லிக் கொடு மந்திரத்தை. சரி. ஜாக்கிரதை. அட பரமசிவம், வந்துட்டுனா விமோசனம். ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம். என்ன உலகண்டா ஒண்ணும் புரியல, என்ன உலகண்டா ஒண்ணும் புரியல, என்ன செய்வது என்று தோணல. இது என்ன உலகண்டா ஒண்ணும் புரியல, என்ன செய்வது என்று தோணல. கஷ்டப்பட்டு வேலை வித்து செய்யுறான், ஆனும் கஷ்டப்பட்டு வேலை வித்து செய்யுறான். காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து சக்குறான், காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து சக்குறான். என்ன கண்ண போல எண்ணி பாதுகாக்குறான். அவ என்ன போல எல்லாத்தையும் செய்யுறான், இருந்த மனையிலே வெறுத்து பேசுறான். அடுப்பு ஊதி வந்த பேதையான பொம்பிள்ள ரொம்ப ஆணவமா பிள்ளைய ஏசுறான். அடுப்பு ஊதி வந்த பேதையான பொம்பிள்ள ரொம்ப ஆணவமா பிள்ளைய ஏசுறான். என்ன உலகண்டா ஒண்ணும் புரியல, என்ன செய்வது என்று தோணல. சேலைகளும் காது கேட்ட ஓலையுடன் எஜிமிக்கு வாங்கித்தர சொல்லியும் சினுங்குவான், முணங்குவான். கையில் காசு இல்லை என்று சொன்ன காளியாயி போலவே கத்தி குச்சல் போட்டு ஆட்டம் ஆடுவா. கையில் காசு இல்லை என்று சொன்ன காளியாயி போலவே கத்தி குச்சல் போட்டு ஆட்டம் ஆடுவா. அவ கண்டபடி பெண்ணிலை போடுவா, அனுமஞ்சிய நடுங்குவான், கஞ்சியே ஒடுங்குவான். அவ மனவர் மின்னும் அடங்கியே ஒதுங்குவான். உலக்க என்று சும்மா நெல்லு குத்தும் பொம்பிள்ள, ஆனா எழப்பமா பேசி பிள்ளை எதுவா. உலக்க என்று சும்மா நெல்லு குத்தும் பொம்பிள்ள, ஆனா எழப்பமா பேசி பின்னும் எதுவா. என்ன உலகண்டா ஒண்ணும் புரியல, என்ன உலகண்டா ஒண்ணும் புரியல. என்ன மச்சான், உலகத்தையே வெறுத்துட்ட போல் இருக்க? வாடா மச்சான், ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலன்னா உலகத்தை வெறுக்காம என்னடா மச்சான் பண்றது? அதே மச்சான் ஊ ஆட்சி பிடிங்க கிட்டாவ. அவதான்டா மச்சான் அந்த கடைசி வீட்டுக்கார அள்ளி. அடடே, அந்த அரை பைத்தியத்தோட மவ கால் பைத்தியமா? ஆமண்டா மச்சான், அவளை எப்படியாவது எனக்கு கட்டி வச்சிடுறா மச்சான். நான் சொல்றபடி கேக்குறியா? ஓ, இந்த பாரு, 10 பேர் திருடனுங்க கிட்ட அந்த பொண்ணு அகப்பட்டுக்கிறப்ப அவங்கள அடி அடி அடின்னு அடிச்சு ஒத்தன்னு உதச்சி விரட்டி அவளை நீ காப்பாத்தணும். 10 பேரா? என்னடா மச்சான், அவனு அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிடுவானுங்கள. என்னவோ உசிரியே கொடுப்பேன்னு ஜம்பம் பேசுகிறீங்க பயந்தாங்கோலி. இதுக்கெல்லாம் தைரியம் வேணும் மச்சான், தைரியம் வேணும் மச்சான். விளையாடாத மச்சான், விஷயத்தை சொல்லுடா மச்சான். அப்படி கஞ்சி சொல்றேன். என்னடா மச்சான் கட்டுல போவோம்? போ மச்சான், நீ உன்னை கால் ஒடிஞ்ச கட்டுல நடுவுல வச்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்தேன் பாரு. நான் கோச்சிக்காத மச்சான், எப்படியாவது காரியத்தை முடிச்சு வை மச்சான். ஆமா,
அவ சாயந்தரத்துல எங்க போறது வழக்கம்? கேணிக்கு போவா, கோயிலுக்கு போவா. சரி, ரெண்டுக்கும் ஒரே வழிதான். நீ முந்தையே அங்க போய் காத்துக்கிட்டு இருக்கணும். நான் 10 பேரை விட்டு மிரட்ட சொல்றேன். அப்ப நீ வந்து அவங்கள உதைச்சு அவளை காப்பாத்தணும். உடம்பு தாங்கணுமாடா மச்சான். உன் சாமர்த்தியம் தெரியவானா? அப்பதான் அவளை நம்புவ. என்னடா மச்சான்? மச்சா, எல்லாம் நம்ம ஆர்வத்தான். மெதுவா தாண்டி பாருங்க மச்சா, பயப்படாத. மாயாவதி, யாரது? என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா? அல்லது நான் காண்பது வெறும் பிரம்மையா? இல்லை, சுந்தராங்கதனே வந்திருக்கிறேன். தவறாய் சொல்லுகிறீர்கள். அவர்தான் பெண்கள் என்றால் ஒரு காலம் ஓடுவாரே. அதெல்லாம் முன்பு. ஐயோ, நீங்கள் இங்கிருந்தால் அபாயம் வரும். எங்கிருந்து? என்னை பார்த்தாலே தெரியவில்லையா? அந்த அபாயத்தை ஆவலுடன் வரவேற்கிறேன். தங்கள் வைராக்கியம்? யாராவது உங்கள் குருநாதரிடம் சென்று நீங்கள் ஒரு பெண்ணோடு இப்படி தனித்திருப்பதை சொல்லிவிட்டால் உங்கள் கதி என்னாகும்? அதற்கெல்லாம் துணிந்துதானே வந்திருக்கிறேன். படித்திருந்த வீரமும் பாவையர் மேல் உள்ள வெறுப்பும் போய்விட்டதா? உன்னை பார்த்த பிறகு அவைகள் கூர்மை மழுங்கி பொடி பொடி ஆகிவிட்டன. நாங்கள் தான் பார மூட்டைகள், வாழ்வின் சுமைகள் ஆயிற்று. நீ அந்த சுமையாக இருந்தால் என் உடம்பில் சக்தி உள்ளவரை உவப்புடனே சுமந்து செல்வேன். நாங்கள் பிரம்மனின் அலங்கோல படைப்பு, பலவீன பிறவைகள், கால் விலங்கு இல்லையா? மாயாவதி, அன்பு விலங்கிட்டு என்னை உன் காதல் கோட்டையில் அடைத்துவை. அடிமையாக வாழுகிறேன். அன்பரே என்று உன் இனிய குரலால் அழை. இனிய குரலா? பயனின்று பேசுவதற்கும் திட்டுவதற்கும் படைக்கப்பட்டதல்லவா என் குரல்? இல்லை, என் இதயத்தை மீட்டி இன்னிசை எழுப்பும் பரவச கானம் உன் அமுத குரல். பெண்கள் இனத்தையே ஏகமனதாக வெறுத்த ஒரு மன்னர் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் மனம் மாறி புகழ் பாட ஆரம்பித்து விட்டார் என்றால் நீ எப்படி நம்புவது? உன்னை பார்க்கும் முன்பு பலமான கற்கோட்டை என்று கருதியிருந்தேன் என் மனதை. மின்வெட்டு போல் பாய்ந்த உன் கட்டழகு அதை தாக்கி தரைமட்டமாக்கிவிட்டது. தெய்வத்தன்மையுள்ள ஒரு பொருளை போற்றி பூஜிக்காமல் அதை வெறுத்து தூஷித்த குற்றவாளி நான். ஒரு சந்தேகம். என்னை பற்றியா? ஆமா, பல கெட்ட பெண்களின் சகவாசத்தினால் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் தானே பெண்களையே விரட்டு செய்தது? இல்லவே இல்லை, சத்தியமாக சொல்லுகிறேன். அந்த மாதிரி சகவாசம் எனக்கு இருந்திருந்தால் என் மனசாட்சியே என்னை மாள வைக்கட்டும். மாயா, என் வாழ்க்கையில் நான் சந்தித்து பேசிய முதல் பெண் நீ, இறுதியும் நீதான். அப்படியானால் பெண்களை எல்லாம் கொடியவர்கள் என்று மூர்க்க நீதிபதி போல் ஏன் தீர்ப்பு செய்தீர்கள்? தந்தையும் குருவும் கற்றுக் கொடுத்த பாடம். மேலும் என் வாழ்நாளில் காட்டில் மிருக வேட்டையில் கழித்தவன் நான். ஆம், நீங்கள் ஒரு முழு வைரம். ஆனால் நான் அதற்கு மிருகு தீட்ட வேண்டும். ஏனெனில் துஷ்ட ஜந்துக்களோடு பழகினதால் சில முரட்டு குணங்கள் உங்களிடம் படிந்து விட்டன. ஆகையால் ஒரு பெண்ணிடம் நடந்து கொள்ளும் நயமான இனிய பண்புகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆஹா, நீ மட்டும் எனக்கு குருவாக வாய்த்து விட்டால் என்ன செய்வீர்கள்? உன்னிடம் உள்ள கலைகள் அனைத்தையும் ஒரு நொடியில் கற்றுக்கொள்வேன். பிறகு கற்ற வித்தியை குருவிடமே காட்டுவேன். சற்று பொறுங்கள், முதல் பாடத்தில் சோதிக்க வேண்டும். இது என் மனதை கவர்ந்த மலர். இதுவும் நானும் ஒன்று. இந்த மனம் உன்னுடையதானால் அதேதான் என்னுடையதும். சரி, இந்த மலரை தொட்டு அனுபவித்த பிறகு வேறு பல மலர்களாலும்
நீங்கள் கவரப்பட மாட்டீர்கள் என்பது என்ன நிச்சயம்? மாயா, என் இதயத்தை கசக்கி பிழிகிறது உன் கேள்வி. நான் கண்ணு, ஆனால் கஷடன் அல்ல. கெட்ட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கலாம், ஆனால் துஷ்டன் அல்ல. ஆராய்ந்து பாராதவனாய் இருக்கலாம், ஆனால் அன்பில்லாதவன் அல்ல. என்னை நிச்சயமாய் நம்பு. இதுவும் அழகாயம் கவர்ச்சியாகும் இல்லையா? அதை நான் பார்க்கவே மாட்டேன். தேனி ஒரு மலரைத்தான் விரும்பும் என்றால் நம்புவார்களா? தேனியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் விரும்புவது இந்த ஒரே மலர்தான். எவ்வளவு காலம்? ஒரு யுகம் வரை. என்ன, ஒரே யுகம் தானா? ஒரு கல்பகாலம் வரை. ஒரே கல்ப காலம் தானா? ஆம். அப்படியானால் தங்கள் ஆசை ஒரு கல்ப காலம் தான் நீடிக்கும். அப்புறம் என்னை மறந்து விடுவீர்கள் இல்லையா? அப்படியல்ல, யுகத்தை யுகத்தாலும் கல்பத்தை கல்பத்தாலும் பெருக்கினால் விடை ஒன்றுதானே. அவ்வளவு காலம் உங்கள் மலரை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? மலர்தான் இன்னும் எனக்கு சொந்தமாகவில்லையே, சொல்வதில் என்ன பயன்? ஒரு யுகம் துணிந்துதான் பார்க்கிறேன். மாயா, நாம் இதை இப்படியே விட்டுக் கொண்டிருக்க கூடாது. மன்னவரின் உடல் நாளுக்கு நாள் தேய்புரை போல் கரைகிறது. ஆமாங்க, இளநீர் மாதிரி இருந்த உடம்பு நெத்துக்காய் மாதிரி சுண்டி போச்சுங்க. சிவோகம் சிற்றம்பலம். வேட்டையின் போது விஷப்பூச்சி திருண்டி இருக்குமோ? நாடியை பார்த்தேன், நாக்கை பார்த்தேன், நீரையும் சோதித்து பார்த்தேன். விஷத்தின் சோடையே இல்லை. ஒருவேளை யோக நிலையில் ஏதேனும் ஒழுங்கு தவறு இருப்பாரோ? யார்? மன்னவரா? அவரே தவறுவதென்றால் உலகத்தில் யோகாபியாசமே இருக்க வேண்டியதில்லையே. அதுக்கு காரணம் நான் சொல்லட்டுமா? எங்கேயோ 16 முழம் தீண்டி பிடிச்சுங்க, அவ்வளவுதான். என்ன உலகம்? வேதாந்த ஞானம் மெழுகுப்பதுமை அல்ல, வலிவுள்ள இரும்பு சிறை சிற்றம்பலம். ஆமாமா, அந்த பாரம் தாங்க மாட்டாமே தான் படுக்கையில படுத்திருக்கிறாரோ. வேதாந்த மனசைத்தான் கட்டுப்படுத்தும். உணர்ச்சியை என்னையா பண்ணும்? அட, வேறையும் தலையை அரைச்சு காயரத்தம் பண்றவங்களுக்கு வேதாந்தம் என்னையா தெரியும்? எதற்கு விவாதம்? 2 நாளில் குணப்பட்டு விடுகிறது. இதெல்லாம் வீண் மாயை. ஆமாங்க, மகாராஜா கூட அடிக்கடி மாயா மாயான்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. வைத்தியரே, மன்னவருக்கு மனநோய் என்பது உண்மை. அதை குணப்படுத்த இப்போது வழி தெரிய வேண்டும். நான் சொல்லுகிறேன், மன்மகனுக்கே பெண் காற்றப்படவில்லை என்றால் நோய் வரும். மன்னவர் எம்மாத்திரம் நல்ல அழகான மோகினி பெண்களாக பார்த்து அவருக்கு முன்பு ஆடவும் பாடவும் விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். மகாபாதகம், சிவோகம் சிற்றம்பலம். இதனால் தீராத மன்னவர் நோய். இந்த சிற்றின்ப இச்சைகளை கடந்த மெய்ஞானி அவர். மன்னவரின் உடல்நிலை எங்களுக்கு நன்றாய் தெரியும். இதுதான் பரிகாரம். இல்லையே அவரை இழக்க வேண்டி நேரம். சிவோகம் சிற்றம்பலம். 5 புலன்களையும் பஞ்சாக பண்ணி அக்னியில் எரித்த மன்னவர் உள்ளம் எனக்கு தெரியும். என்னென்னவோ சொல்லுகிறீர்கள், நான் சொல்லுவதை சொல்லிவிட்டேன். சரி, சேனாதிபதியாரே, அழகிருக்க வேண்டும் அரும்பெயர் போல், குரல் இருக்க வேண்டும் குயில் போல், ஆடும் திறம் இருக்க வேண்டும் மயில் போல், அப்படிப்பட்ட இளம் பெண்களை பார்த்து ஏற்பாடு செய்யும் ஆடுவதற்கு. ஆஹா, இப்பொழுதே செய்து முடிக்கிறேன். சிவோகம் சிற்றம்பலம். மன்னருக்கு பெண் என்றால் மயிலுக்கு பாம்பு போல. உங்கள் முயற்சி தோல்வி அடைந்ததில் வியப்பே இல்லையே. சும்மா விடுங்கய்யா, மகாராஜா நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் விரும்பினோம். எதற்கு வீண் பேச்சு? குருதேவர் காட்டும் வழியில் குணம் கிட்டும் என்றால் செய்ய மாட்டோம் என்று யார் சொன்னார்கள்? அரண்மனை வைத்தியர்களை நம்பி பயனில்லை, வேறு மருத்துவமனைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். மன்னரின் நோய் தீர்ப்பவருக்கு மன்னர் எடையுள்ள தங்கம் பரிசளிக்கப்படும் என்று நாடெங்கும் பறையறிவித்தால் கட்டாயம் வருவார்கள். சிவோகம் சிற்றம்பலம். நல்லது, இப்பொழுதே ஏற்பாடு செய்யும். ஆஹா, இந்த மனுஷ பசங்க வெறுத்தாலும் கடவுள் என்னமோ எம்பக்கம் தான் இருக்காரு. இல்லைன்னா மாயாவதிய பாக்குறதாவது மந்திரம் தெரியறதாவது. அடே அப்பா, அவளுக்கு என் மேல எவ்வளவு ஆசை.
இப்ப மகாராஜா கிட்ட எப்படி போறது? அவரை சிரிக்க வைக்கணும், நம்ப வைக்கணும். இதெல்லாம் அவர்கிட்ட போனா தானே முடியும். கல்ல கையில கொடுத்துட்ட, மாங்காய காட்டுடா பரமசிவம். இதனால் எல்லோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நமது சுந்தராங்கத மகாராஜாவின் நோயை தீர்த்து வைப்பவர்களுக்கு அவரது எடைக்கெடை தங்கம் பரிசளிக்கப்படும். திறமை உள்ளவர்கள் வரலாம். வாச்சுதே சந்தர்ப்பம். பத்தி போன மாட்டுக்கு வைக்க போற மாதிரி இனிமே காரியத்தை சாதிச்சு போடுவான் இந்த காமருவன். வைத்தியண்டா பரமசிவம். ஐயோ ஐயோ அம்மாடி, சத்தம் போடாத. மரியாதையை நகை கலத்து போடுற தலையில ஒண்ணு. என்ன நினைக்கிற? கழுத்து மேல உயிரை வாங்கி போடுவேன். தலையே திருவிடுவேன். யாரு நான் திருட்டு பசங்க? இவன் யாராவன்? மச்சான். மச்சானா? கொஞ்சம் ஓங்கி அடிக்கடா. நான் ஒருத்தர் இருக்கிறது இல்லாம ஏண்டா தனியா ஒரு பொம்பளம் தான் வழிமறிச்சு கொள்ளை அடிக்கவா பாக்குறீங்க? நாதாடி பசங்களா? ஐயோ சாண்டாடி விட்டுடுங்களேன், இனிமே இந்த தொழிலுக்கே வரலையே. யாரும் நினைச்சுக்கிட்ட கொடலை பிடிங்க மாலையா போட்டுடுவேன். நானா அல்ல வா வெளியே. அவங்க எல்லாம் ஓடி விட்டாலும் இருந்திருந்தா நொறுக்கு கூடையில அள்ளி இருப்பேன். நல்ல வேலையா தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினீங்க. நீங்க நல்லா இருக்கணும். நான் போயிட்டு வரேங்க. நீ போனா போது திரும்பி வரவே வேணாம். என்ன மச்சான் இது? ஏமாந்த நாடகம், கோமாளி கூத்து. அவளை நினைச்சு உரலை அடிச்ச சங்கதியா போச்சு. பிரமாதம். ஏன் மச்சான் கவலைப்படுறீங்க? கவலைப்படாம கம்பத்து மேல ஏறிக்கிட்ட ஆட சொல்றேன். குயிலுக்கு வச்ச கண்ணில கோட்டா வந்து விழுந்தா மனசை விடாம என்னடா மச்சான் பண்றது? மச்சான் இதுக்கெல்லாம் மனச பொக்குன்னு விட்டுடாதீங்க மச்சான். என்னைக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லியிருக்காங்க. என் விஷயத்துல முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு தான் வச்சுக்கணும் போல இருக்குது. பிரமாதம். வேற எதுல செஞ்சுட்டா போகுது. வா மச்சான். என்ன உலகண்டாயும். மகாராஜா கிட்ட எதுக்கு? அவருக்கு உடம்பு சரியா இல்ல, இப்போ சவரம் பண்ணிக்க மாட்டாரு. அப்படிதான் பண்ணிக்கிட்டாலும் இவங்கிட்டயா பாப்பா அரமண வாசம் முன்னால அவலட்சணமா நிக்காத. என்ன ரொம்ப மேல போறீங்களே? நான் யாரு தெரியுமா? தன்வந்திரி பண்டிதரோட பேராண்டி. மகாராஜாவுக்கு வைத்தியம் பண்ண போறேன். இப்போ விட்டுறீங்களா இல்லையா? அட அப்படியா? அண்ணன் ஒரு கூட்டுக்கிட்டு போ. மகாராஜாவுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்காராம். இவரு தன்வந்திரியோட பேர பிள்ளையா? ஆமாங்க. அடட அட அபலட்சணமே நீயா? உனக்கு சபரமே சரியா பண்ண தெரியாதடா, வைத்தியம் வேறையா பண்ண ஆரம்பிச்சுட்ட. நாவிதனானி சிவோகம் சிற்றம்பலம். அட பரமசிவம், என்னங்க இப்படி சொல்றீங்க? பண்டிதமே எங்க பரம்பரைக்கு சொந்தமாச்ச. தன்வந்திரி போகறெல்லாம் எங்க மூதாதீங்க. என்ன கேவலமா நினைக்காதீங்க. மத்தவங்களால முடியாததையும் நான் செய்வேன். மகாராஜா எடைக்கு எடை தங்கம் இல்ல, பணம்னா பணமும் வாய திறக்குமே. மகாராஜா உடம்ப காட்டிலும் எனக்கு பணம் ஒண்ணும் பெருசு இல்லைங்க.
என்னை லேசா நினைக்காதீங்க, மனோவசிய மருத்துவனா. பெரிய பெரிய வியாதிகளும் சில சமயம் அற்பமான பச்சிலையால் குணமாவதுண்டு. அப்படியானால் இவனால் தான் ஏதாவது பயன் கிட்டுமா பார்ப்போமே. பாக்குறதாவதுங்க, மகாராசா நோவை தீர்க்க என்கிட்ட நல்ல மருந்து இருக்குதுங்க. ஒரு நொடியில குணப்படுத்திடுவேன். நல்லது, தைரியம். இவனை அழைத்து சென்று மன்னவன் அறையில் விட்டு வா. வாயா வைத்திய சிகாமணி, ஆனானப்பட்டவங்களாம் தானான கூட்டுறாங்களாம். குருட்டு கழுத கோதம்பு ரொட்டிக்கு எழுதிச்சான். வெகு பிரமாதம். ஆட பிறந்தவர்கள் பாட கற்றவர்கள் உன்னிடம் பிச்சை கேட்க வேண்டும். விசித்திர மனிதன். யாரப்பா நீ? மனோவசிய மருத்துவனுங்க. அதை வேறு கற்றுக்கொண்டாயா? உன் பெயர் என்ன? பேரு காமருவன். காமரூபனா? காமதேவன் உன்னை கண்டுகொண்டால் தற்கொலையே செய்து கொள்வான். கத்திக்கு உரை போல் உன் பெயர் அழகாக பொருந்தி இருக்கிறது. மகாராசா, நெசத்தையே சொன்னீங்க. கத்திக்கு எத்தனையோ வரீங்க, காலுக்கு எத்தனையோ செருப்புங்க. அது போல என் இஷ்டப்படி எந்த ரூபா வேணாலும் கிடைக்குங்க. அதனாலதான் என் பேரு காமரூபன். என்னப்பா ஒரே அடியாய் அடிக்கிறாய்? நீ சொல்வதை எல்லாம் நம்புவேன் என்றா அல்லது மகிழ்ச்சி அடைவேன் என்றா? தேங்காய் ருசிய கொட்டாங்குச்சியை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாதுங்க. என்ன இந்த விகார ரூபமா படைச்சதுக்கு பரிகாரமா ஆண்டவன் எனக்கு பெரிய சக்திகள் எல்லாம் கொடுத்திருக்காருங்க. அதுல கூடு விட்டு கூடுவாயிருந்து ஒண்ணுங்க. அப்படியானால் நீ ஏன் இந்த கட்டியை சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? ஒரு நல்ல சரீரத்திற்குள் புகுந்து கொள்ளலாமே. இந்த ரூபத்தினால கூட எவ்வளவோ அனுகூலம் உண்டுங்க. எனக்கு இந்த ரூபம் இல்லாட்டி போனா உங்களை சந்தோஷப்படுத்திக்க முடியுங்களா? ஆம், ஆனாலும் நீ சொல்வது ஆச்சரியம்தான். உனக்கு அந்த வித்தை நிச்சயமாய் தெரியுமா? ஆடா பரமசிவம், என்னங்க அப்படி கேட்டீங்க? எனக்கு மாத்திரம் தெரியுது இல்லைங்க, உங்களுக்கு வேணாலும் கத்து தரணுங்க. ஆனா இவ்வளவு அழகான உடம்பு இருக்கிறப்போ நீங்க வேற உடம்பு ஏன் தேட போறீங்க? அப்படி இல்லை, உன் சக்தியை பரீட்சித்து பார்ப்பதற்குத்தான். வேடிக்கையாக செய்து பார்க்கலாம் அல்லவா? ஆமாம், மறுபடியும் பழைய வடிவமே வேண்டுமென்றாலும் கிடைத்து விடுமா? அதுக்கு என்னங்க, அவுத்து போட்ட வேட்டியை எடுத்து கட்டிக்கிறாப்புல. நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். இப்பொழுதே எனக்கு அதை நீ கற்றுக்கொடு. அது ரகசியமா கத்துக்கிறதுங்க. இங்க இருக்கிற செவத்துக்கெல்லாம் கண்ணும் காதும் இருக்குங்க. ஒரு நாளைக்கு காட்டுக்கு போவோமுங்க, அப்ப கத்து தரணுங்க. சரி, எங்கிருந்தாலும் எனக்கு சம்மதம். இதோ பார், வாயடியும் கையடியும் அடிக்கிறாய். உன் வார்த்தை பொய்யாக இருந்தால் உன்னை பொசுக்கி விட்டு பார்த்துக்கொள். மகாராஜா, இந்த உடம்பு உங்களுக்கே சொந்தம். நீங்க பார்த்து என்ன பண்ணாலும் சரிங்க. யாருங்க? என்ன மகாராஜா? இவன் இன்று முதல் நமது அரண்மனையிலேயே தங்கி எனக்கு களிப்பூட்டுவான். அமைச்சரிடம் சொல்லி ஏற்பாடு செய். ரொம்ப சந்தோஷங்க. உன் காட்டுல மழை பெஞ்சிடுச்சு. ஒண்ணு என்ன, 1000 வேணும்னாலும் கட்டிடுற. ஆஹா, தங்களுக்கு நிகர தாங்களே தான் அரசே. இனி உங்களை காக்க வைக்க மாட்டேன். ஐயோ, எப்படி துணிந்தது என் மனம். நீ இருந்து ஒரு நிமிஷம் ஆகவில்லையே, இதற்குள் உன்னை மறந்து உனக்கு பெரிய துரோகம் நினைத்து விட்டேனே. நான் மோசக்காரே, நான் மோசக்காரே. பாவம், மீன் மேல எவ்வளவு பிரியம். மாயாவதி, வீணா ஏன் உன்னை நொந்துக்கிற? உன் மேல தப்பு இல்ல. வா, எழுந்துரு. அரசே, இனி நீங்கள் தான் உதவி. உமக்காக இந்த மீனை துறக்கிறேன். இதனால் வரும் தீமைகள் உண்மைத்தான் சாரும். கவலைப்படாத. வா, எல்லா குத்தத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நில்லும், அப்படியே நில்லும்.
என் மீனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். போய்விடும். என் மீனே, நான் என்ன செய்ய என்பதை நீதான் சொல்ல வேண்டும். உன் வாய் திறந்து உன்னை துறந்து விடும்படி சொன்னால்தான் இவரை அடைந்து இன்பமடைவேன். குருடனுக்கு கண்ணு வந்தும் வெளிச்சம் வரலையே பரமசிவம். மாயாவதி, இந்த மீன் சொல்லாட்டி கல்யாணமே செஞ்சுக்க மாட்டியா? நான் என்ன செய்வேன்? எங்கள் அன்பின் காரணமாக நான் கொண்ட வைராக்கியம். என் மீன் வாய் திறந்து சம்மதம் சொல்லாதவரை நான் கன்னியாகவே காலம் கழிக்க வேண்டியதுதான். ஐயோ, என்னும் கை கூடும் வேளையில் இந்த பின்னும் வந்து சேர்ந்தது. சரி, இந்த மீன் வாயை திறந்து பேசிட்டா அப்புறம் ஒண்ணும் கேட்க மாட்டிய? ஐயோ, என்ன கடினமான நெஞ்சும்! இவ்வளவு சொல்லியும் நம்பவில்லையே. உம்மோடு எப்படி வாழ்வேன்? என் வெள்ளி மீனின் சம்மதம் பெற நான் துடிப்பது உமக்கு தெரியவில்லையா? அது மட்டும் சம்மதித்து விட்டால் உமது கைகளில் பறந்து வந்து விழமாட்டேனா? சரி, மீனை பாரு, சம்மதம் கொடுக்கும். இப்போ யதோபதேசம் பூதாவேசம். மாயாவதி, எனக்கு சம்மதம் தான். இதோபதேசம் பூதாவேசம். அன்பே, என் வாழ்வின் சுடர் விளக்கு நீ. நான் புனிதனானே. ஐயோ, மோசம் போனே. அந்நியர் உடல் திருடும் அயோக்கியனே, மரியாதையாக உன் உடலுக்கு போய்விடு. இதோபதேசம் பூதாவேசம். அயோக்கிய பதரே, உன்னை வையகத்தில் விட்டு வைப்பதே குற்றம். துரோகி. வேண்டாம். நம் காதலுக்கு இணைப்பு பாலம் போல் உதவினான். விட்டு விடுங்கள். தப்பினாய். மறுபடியும் என் கண்ணில் பட்டால் உன் உயிரை வாங்கி விடுவேன். இல்லை, இல்லை, ஓடிப்போ. இல்ல, நான் தாண்டா உங்க மகாராசா. இவர் தாண்டா நம்ம மகாராசா. நெசமா நானே தாண்டா உங்க மகாராசா. ராசாவா? எங்க கண்டாலும் உழைக்க சொல்லி மகாராஜா உத்தரவு. ஐயா, அது நான் சொன்னேன். நானே நம்ம மகாராஜா வந்து வியாபாரம் மறுபடியும் மகாராஜா. மாயாவதி, காமரூபனை காட்டிலும் பெரிய திருடி நீதான். மாதா, நீங்கள் கூறுவது அநியாயம். எல்லா வகையிலும் நீங்கள் தான் பெரிய கள்வர். இல்லவே இல்லை. அவன் என் உடலை மட்டும் திருடினான். நீ என் உள்ளத்தையும் சேர்த்து திருடிக் கொண்டாயே, ஒரு மந்திரமும் இல்லாமல். ரகு, உன் அன்பே அன்பு. இனி உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். சிவோகம் சிற்றம்பலம். பெண் இன்றேல் ஆண் இல்லை. இருவரும் ஒன்று சேராவிடில் உலக வாழ்வே இல்லை. பெண்ணை வறுத்து பேரின்பம் பெறுவதும் கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவதும் ஒன்று. வேதாந்தம், ஞானம், யோகம், தத்துவம், மோட்சம் எந்த பெயராலும் பெண்களை வெறுப்பது பேதம். ஆண்டவன் படைப்புக்கே விரோதம். பெண்மையின் சக்தியும் சாகசமும் ஆண்மைக்கு உரம், அறிவுக்கு விருந்து, வாழ்வுக்கு ஓர் பெரும் துணை. இதனை மாயாவதி தேவியார் நன்கு மெய்ப்பித்தார். மன்னவரும் உண்மை அறிந்தார். முடிவு திருமணம். உங்கள் அனைவர் சார்பாகவும் தம்பதிகளுக்கு வாழ்த்து.